ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் வந்து மஞ்சள் அறுவடை வீடியோ தாங்க இது. போடணுன்னு ரொம்ப நாளாக போட முடியாமல் போயிடுச்சு. போன வாட்டி எடுத்த அறுவடையும் இந்த வாட்டி வந்து எவ்வளோ அறுவடை எடுத்திருக்கேன்னு பாருங்கள். 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டிருந்தேங்க. ஒன்றுத்தில் வந்து லெக்டான் மஞ்சளும் ஒன்றுத்தில் வந்து விரலி மஞ்சளும் தான் போட்டிருந்தேன். ஆனால் வந்து இந்த வாட்டி ரொம்பவே சொதப்பிடுச்சுங்க. அந்தளவுக்கு செடியெல்லாம் ஒன்று ஒன்று காஞ்சே போயிடுச்சு. கிழங்கு வச்சதும் வந்து ஓரளவுக்கு தான் வச்சுருந்ததுங்க. என்ன காரணம்னு தெரியலங்க. ஒருவேளை நான் வந்து வெயில் ரொம்ப இங்கே இல்லைங்க. தென்னை மரத்து பக்கத்தில் ஒன்று வச்சுருந்தேன். இன்னொன்று வந்து கொஞ்சம் நிழல் படுற இடம்தான். நல்ல ஒரு வெயில் இல்லை, அதனால் கூட இருக்கலாமோ அப்படின்னு. இவ்வளோதாங்க மஞ்சளே கிடச்சிருக்கு. நல்லா கொஞ்சம் பச்சையாகவே தாங்க இருக்குது. அதனாலேயே வந்து நான் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். 10 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுலேயும் பாருங்கள், ஒன்று ஒன்று நல்லாவே முளைச்சி வேற வந்திருக்கு. இந்த முளைச்செல்லாம் எடுத்து நான் திரும்பி வந்து நட்டு வச்சுட்டேங்க. நல்லா முளைச்சிருக்கு, அதனால் அப்படியே செடி வரட்டும் அப்படின்னு நட்டு வச்சாச்சுங்க. மஞ்சள் எல்லாம் எடுத்து மண் போக நல்லா கழுவி கொண்டு வந்து வெயிட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. போன வாட்டி இந்த வாட்டி கம்மி தான், இருந்தாலும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். இதில் வந்து நம்மளால் மஞ்சள்லாம் அரைக்க முடியாது, கடையில் வாங்கி தான் அரைக்கணும். இதை வந்து நம்ம விதைக்காக திருப்பி வந்து பயன்படுத்திக்கலாங்க. நமக்கு வந்து மஞ்சள் வருதோ இல்லையோ, ஆனாலும் நம்ம வந்து விடாமல் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நாள் நம்மளும் வந்து அறுவடையை வந்து அள்ளலாம். அதனால் வேண்டி இதில் வந்து கொஞ்சம் நல்ல திரட்சியான கிழங்குங்களை மட்டும் நான் வந்து விதைக்காக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள், 670 தாங்க இருக்குது. போன வாட்டி 1.25 கிலோ வந்துச்சு. இந்த வாட்டி இவ்வளோ தான் வந்திருக்கு. அப்படியே தோட்டத்துலேயும் கொஞ்சம் காய்கள் இருந்ததுங்க, அதையும் அறுவடை பண்ணிப்போம். சுண்டைக்காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. சுண்டைக்காயை வந்து வத்தலாவது போடுவோம் அப்படின்ட்டு. கத்திரிக்காய், நெய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய்லாம் கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே நான் வந்து அறுவடை செஞ்சுக்கிறேங்க. இது வந்து வெண்ணெய் மாதிரி இருக்குங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புலாம் வச்சோம்னா அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதனாலேயே நான் பிஞ்சிலேயே அறுத்துக்கிட்டேங்க. அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது, அதையும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த கத்திரி செடி வந்து கரிபதனி கத்திரி செடி தாங்க. இது தோட்டம் சிவா சட்டை வாங்கின விதைகள். இவ்வளோ தாங்க நம்மளோட அறுவடை. நெய்மிளகாய் வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.